நீங்க வாசி பாருங்க, உபாகமத்தினுடைய புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னா. அல்லேலூயா, ஆமென். நம்மெல்லாம் அந்த பீஸா பர்கர் அதெல்லாம் நம்ம ஊர் ஃபுட்டாங்க. நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் பழைய சோறு. அல்லேலூயா. இட்லி, தோசை, பூரி, பொங்கல். அல்லேலூயா, ஆமென். ஆனா இங்க பாருங்க, அவ்வளவு அழகா சூப்பரா சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமென். பிதாக்கள் அறியாத மன்னாவை போஷித்தவர். அல்லேலூயா, பிதாக்கள் அறியாத மன்னாவை கொடுத்தவர். வாசி பாருங்க, நீ அவரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என்னுடைய கை பலனும் நான் என் சாமர்த்தியத்தினால சம்பாதிச்சேன், என் கை பலனால சம்பாதிச்சேன், என் திறமை. நான் அதுக்கு தாங்க இத்தனை வருஷம் படிச்சுட்டு வந்தேன் சொல்றோம்ல நம்ம. அல்லேலூயா. பிள்ளையெல்லாம் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அல்லேலூயா, எதுக்குங்க படிக்க வைக்கிறோம் பிள்ளைல? சம்பாதிச்சு கொடுக்கணுமா? அதுவும் சம்பாதிக்க மாத்திரம் இல்ல, சம்பாதிச்சு சேர்த்து சொல்றது. அல்லேலூயா. அது பிரிச்சு பார்க்கிறது. எது? பிள்ளைங்க புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா வரும் ஆத்திரம். அல்லேலூயா. அவன் நல்லா பாருங்க, இங்க வார்த்தை அழகா சொல்லுது, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. என் திறமையில தான் சம்பாதிச்சேன். அல்லேலூயா. ராத்திரி பகலா ஓடி ஓடி சம்பாதிச்சேன், கண்ணு முழிச்சு சம்பாதிச்சேன் சொல்றோமா இல்லையா நம்ம? அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிறது யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எகிப்தியன் தேர்ந்து காப்பாத்தினது யாரு? ஓம் பலனா? இல்லையே. கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு என்னவா இருந்தாரு? துணையா இருந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அல்லேலூயா, ஆமென். காரணம் என்னன்னா, ஏன் கை பலன், அல்லேலூயா, ஏன் சாமர்த்தியம், நான் எதுக்கு கொடுக்கணும்? அது தப்பு. அல்லேலூயா. அப்படி உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க நீ எச்சரிக்கையாயிரு. ஏன் அப்படின்னா, பலப்படுத்துறது யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது இன்னும் நம்ம இத்தோட நின்ற கூடாது. நிறைய சம்பாதிக்கணும். அல்லேலூயா. சுகத்தோட வாழணும். ஆமென். சந்தோஷமா வாழணும். வாழ்நாள்ல கடனை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும்,
அல்லேலூயா, ஆமென். நல்ல வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பிதாக்கள் அறியாத மன்னாவினால் தேவன் இந்த ஜனங்களை போஷித்திருக்கிறார். அப்ப என்னுடைய முற்பிதாக்களே வாழ்க்கையில அறியாத பல காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போறார். நான் சொல்றது தெளிவா புரிஞ்சதுன்னா நல்ல சத்தமா சொல்லுவாங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முற்பிதாக்கள், உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டன், உங்க பூட்டன், உங்க பூட்டி, அல்லேலூயா, இவங்க எல்லாம் பார்க்காத நன்மைகள், ஏன் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதனாலதான் அங்க சொல்லப்படுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு என்ன உண்டு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம, அல்லேலூயா. சத்தியத்தை என்னைக்குமே நம்ம மீறவே கூடாது. சத்தியத்துக்கு நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா.